வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஜனநாயக படுகொலை என கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திமுக பொருளாளர் TR பாலு, பாஜகவின் தேர்தல் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமே துணை நின்று நடைமுறைப்படுத்துவதாக விமர்சித்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு உண்டு என்று அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை தேர்தல் ஆணையம் களவாடி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த SIR என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் செஞ்சுட்டு இருக்குது. அது ரொம்ப தீவிரமாக செய்யறதுக்கு காரணம் பிஜேபியினுடைய கட்டளை. இந்த தேர்தல் ஆணையம் அதனுடைய கடமைகளை மறந்து தேர்தல் எந்த அளவுக்கு ஒழுங்கினமாக நடைபெற வேண்டும் என்பதற்கு அவர்களே அடித்தளமாக அமைகிறார்கள். எத்தனை கூட்டம் வந்து மோடி பேசினாலும் திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டை இல்லாம பண்ணிட்டா, எல்லாருக்கும் ஓட்டை இல்லாம பண்ணிட்டா என்ன பண்றது, வந்துடலாம் என்ற நப்பாசியின் காரணமாக, கனவின் காரணமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி ஜனநாயகத்திற்கு விரோதமான முயற்சி. சென்னை தங்கசாலை மணிக்கூண்டு அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, சண்முகம், திருமாவளவன் ஆகிய தலைவர்கள் பங்கேற்று தேர்தல் ஆணையம் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். SIR நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இது RSS திட்டத்தை செயல்படுத்த கொண்டுவரப்படுவதாகவும் சாடினர். வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்திகளில் ஒன்றுதான் இது. ஏமாற்றுக்காரர்களை நாம் விட்டு வைக்க கூடாது. ஆனால் இப்பொழுது இந்த SIR என்பதன் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, நம் குடியுரிமையை பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இதுவரைக்கும் நடந்திருக்கிற பல தேர்தல்களில் எத்தனையோ மோசடிகள், முறைகேடுகள் நடைபெற்றது என்பதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றாகத்தானே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினால் எப்படி அது நியாயமான தேர்தலாக இருக்க முடியும்? அப்பாவுக்கு அல்லது அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு பூத் லெவல் ஆபீசர் உதவி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும். செல்போன்ல வேலை செய்யணும்னா செய்ய முடியாது. இதான் நடைமுறை சிக்கல். அதுல பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க. சென்னை சைதாப்பேட்டையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக MP, MLAக்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு ஜனநாயக படுகொலை என கண்டனம் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் 6 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் 2024 மே மாதம் நடக்கிறது. 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. புதியதாக 90 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு காரணம் SIR. 90 லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் 18 வயதை இந்த 6 மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள். இதேபோல கோவை, திருச்சி, நெல்லை, கடலூர், மாதவரம் என தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சியினர் SIR நடவடிக்கையை தள்ளி வைக்க கோரியும் ஒன்றிய பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் முழக்கம் எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.